ஸோ வெல்கம் பேக் டு டேரிங் டேடி பிரதர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது ரோப்ளாக்ஸ் ஜெஃப் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இல்லை, ஏதோ ஒரு மண்டையை, அதாவது உருண்டையாக இருக்கிற ஒரு மண்டையை வந்து எல்லா நைட்ஸ்க்கும் வந்து நம்மளை வந்து அடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட தப்பிக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவே. ஸோ வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் உள்ளே வந்தோடனே பார்த்தா ஒரு டவர் மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்து ஒரு சாக்லேட் இருந்துச்சு. சாக்லேட் அப்புறமா நம்மளுக்கு ஒரு என்னது இது க்ரோபார், பெட் இருக்குது, நிறைய இருக்குது. பட் எடுத்து நம்ம முதல்ல என் தம்பியை கண்டுபிடிச்சல. எங்கடா இருக்கு நீ? நிறைய டவர். எந்த மாதிரி டவர் நீ பார்க்குற? நீ கரெக்டாக அந்த டவர் போறியா நீ? அந்த டவர் எனக்கு எங்கே இருக்குது? என் கண்ணுக்கு தெரியவே தெரில அந்த டவரு. நீ எங்கடா இருக்க அந்த டவரு? நான் எங்கே தெரியுமா இருக்கேன்? ஒரு அந்த நடு இடம் இருக்குல்ல, நடு இடம் எதுவா? அடே நடு இடம்டா. டூ யூ வாண்ட் டு ஆட் ஜஸ்ட் ஃபேர் பொலரி? ஒரு பெரிய வீடுடா, ரொம்ப பெரிய வீடு, இருக்கலே பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு வந்துடு. அங்கே தான் நான் ஓடிட்டுருக்கேன். பெரிய வீடாக இருக்கும் பாரு, இருக்கலே ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு வீடு. அந்த டி இவன் தான் மக்களே ஜெஃப்பு. கைஸ், இவன் தான் ஜெஃப்பு. இது பாருங்க, மூஞ்சி பாருங்க. இவன் தான் ஜெஃப். நான் சொன்ன ஜெஃப் இவன் தான். பார்த்துட்டியா என்ன? எங்கடா இருக்க? என் தம்பி அங்கே இருக்கான். அப்புறம் இங்கே ஒரு ஜெஃப் இருக்கு. நீ ஜெஃப்பை நம்ம அடிக்கணும்டா. எங்கட க்ரோபார் இருக்கு, அடிக்க முடியுமா? ஹே ஜெஃப்பு, ஹே ஜெஃப் இங்கே ஜெஃப் போகுது எங்கேயோ. ஹே ஜெஃப் அது கடிக்கும்டா நம்மளை. ஐயோ, தெரியாம க்ரோபாரை கீழே போட்டேன். கடிக்குது. அடா கொன்னுடுச்சு. யூ ஹேவ் டைடு. மறுபடியும் ரீஸ்பான் பண்ணி விட்டுருமா? நிறைய தடவை ரீஸ்பான் ஆகிக்கலாமா? இது நல்லா இருக்கே. எனக்கு மண்டையை கழிக்குது. போட்டு எனக்கு நிறைய கிடச்சிருக்கா. ஹேமரா? என்னடா இது? அதுக்கு லைட் அடிச்சா அதுக்கு நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். போடு நீ. அம்மா அவ்வளோதான் போடு. நீ நம்ம பயங்கர நம்ம தப்பிச்சிடலாம் ஈஸியாக. இதை வச்சு உன்னால வால்ஸ் கட்ட முடியுது பேர். இங்கே பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடை கண்டுபிடிச்சிடலாம்டா நம்ம. ஏதோ ஒரு வீடை கண்டுபிடிச்சோம். அந்த வீட்டுக்கு எங்கடா இருக்க நீ? நிறைய வீட்டுக்கு நீ இந்த வெயிட் பண்ண. நீ முதல்ல ஏன் முதல்ல தான் இருக்கணா? எனக்கு மெசேஜ் வந்திருக்கா பாரு, கே போட்டது. இந்த வீடாடா? இல்லை இன்னும் பெரிய வீடா? இதே மாதிரி பச்சை. வெயிட் பண்ண, வரேன். அதுக்கு இந்த ஹேமர் நல்லா இருக்குடா. இங்கே பாடுறா. இந்த வீட்டுக்கு வாடா. எவனோ ஒருத்தன் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கான். நன்னைக்கு இந்த வீட்டுக்கு வா. இதுவா? சன்னு செட்டிங். நைட்டாக போதுரா. போச்சுடா, ஒரு ஜெஃப் இருக்கான். நன்னைக்கு நைட்டாக போதுரா. எல்லாம் உள்ளே போய்க்காங்க. போச்சுடா, ஜெஃப் அடிக்கிறாடா. ஜெஃப் விட்டுரு ப்ளீஸ். ப்ளீஸ் ஜெஃப் விட்டுரு. ஜெஃப் இதை வச்சு அடிக்கவும் முடியலடா. செத்து போயிட்டு இருக்கேன். லைட் அடிடா. அப்புறம் அது உருண்டு போயிடுது. வெயிட் பண்ணா. ஃபர்ஸ்ட் நைட் ஆயிடுச்சுடா. முடியாதா? லைட் அடிடா. லைட்டா? ஓகேடா. அதுக்கு அலர்ஜி இல்ல. நீ எங்க இருக்க? இந்த வீல்ல கிரீன் வீல்ல இருக்கு. நான் வேற எங்கேயோ இருக்கேன்டா. ஒன்றும் இல்லைங்க, அங்கே தான் இருக்கேன். அந்த கிரீன் வீடு, அந்த பெரிய நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமே இந்த இடத்துல, அந்த கிரீன் வீடா? எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குதுடா. சூப்பர்மேன். நான் போய் ஜெஃப்ல வேட்டையாடுறேன். அலர்ஜி மாதிரி அடிக்குதுடா பேட்டை வச்சு. இப்படி தொட்டா அடிக்குதுடா. நான் அது தெரியாம போயிட்டு ஃபிளாஷ் லைட் தொட்டுட்டு இருக்கேன். அடிக்க மாட்டேங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜெஃப் சார் அட்டாக்கிங். அடிக்க போறாங்களாமா நம்மள. ரெடியா இருந்து கூட இன்னைக்கு அடிக்கிறோம் நம்ம. எவன் வந்தாலும் சரி. போற எங்கிட்ட எத்தனை ஜெஃப்னு ஜெஃப் பண்ணீங்களா? என்ன பண்ணுவீங்க அடிச்சா? வாங்கடா. கண்ணா இருக்கா? இதான் சான்ஸ். நான் பிடிச்சுமா எல்லாத்தையும் அடிக்குவேன். ஜெஃப்ஸ் சொல்லுவோம். டேய் பாவி ஜெஃப் போட்டு ஜெஃப் அடிச்சிட்டேன். போட்டு. ஸோ எத்தனை சரியாதவங்களாம் பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கோங்க. இல்லைடா, அது ஏதோ வாங்குறதுடா. அது பிகம் ஜெஃப். எம்மா 400 ரோப்ளாக்ஸ் கொடுத்தா ஜெஃப் ஆயிடலாமா நம்ம? ஓகே, நான் எங்கே இருக்கேன்? சம்மந்தமே இல்லாம ஷாப். அம்மா என்னென்னமோ கொடு. ஷார்ட் கன்னு.
சோடா லேண்டனு இது எங்கடையே இருந்துச்சு பெட்டு புல்லட்டு ஹேண்ட் கன் இது அப்புறம் இதெல்லாம் சும்மா போல அப்புறம் அதை விட்டு வெளியே போகிறது அடே உள்ளே வந்துட்டு இங்கே இருக்கா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் தூட்டிட்டு இருக்கேன் இதை விட்டு இது எப்படிலாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க இந்த வெண்டுக்குள்ளெல்லாம் போக முடியாதா வெயிட் பண்ணுறா தண்டிக்கு அநியாயத்துக்கு இருட்டாக இருக்குது அப்புறம் பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கோங்க எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ நாங்கள் காலையில் ஆனோன்னு பார்க்குறேன் அது வரைக்கும் நான் இந்த இடத்துலேயே இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன் காலையில் ஆனோன்னு பார்க்கலாம் ஓகே ஃபைனலி காலையில் ஆயிடுச்சு பட்டு நான் வந்து செத்துட்டேன் அங்கே இருக்கு நிறைய டவர் இருக்குடா ஒரு டவர் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க என்னை எட்டி பாரு நான் இங்கே இருக்கேன் எட்டி பார்க்குறதா ஜூம் பண்ணி பாரு அங்கேயா இருக்க நீ அங்கேயா இருக்க ஜம்ப் பண்ணுறது தைரியன்னு பாரு பிடிச்சி எங்க இங்கே வா நீ ஒரு வேற எங்கெங்க டவர் இருக்காடா வேற மூணு டவர்ஸ் இருக்குடா அந்த இடத்துல ஒரு இடத்துல டவர் இருந்துச்சு வா நீ டே ஒன்னா இன்னும் டே ஒன் நம்ம செத்து போயிடுறோமோ என்னடா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு வீடை நம்ம வந்து ஒன்றா நின்றுட்டு எங்கடா இருக்க நீ இந்த மாதிரி வீடு வந்துச்சா எங்கடா இருக்க வாடா வாடா தண்டிக்கு எங்கே இருக்கு எங்கடா அங்கேருந்து வர சம்மந்தமே இல்லாமல் நான் அந்த டவர்ல இருக்கேன் சரி வா என் பின்னாடி வா ஏதோ ஒரு நல்ல வீடாக பார்த்து அது லைட் அடிக்கணும் இந்த வீடு நம்மளுக்கு இந்த பச்சை கலர் வீடு இல்லை வாடா அது ரொம்ப அநியாயத்துக்கு பெருசாக இருக்குடா அது இந்த எல்லோ கலர் வீடுடா வாடா 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 ஐயோ ஆனால் ஹேமர் இல்லையே என்கிட்ட இப்போன்னு பார்த்து ஹேமர் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்துச்சு ஹேமரா அங்கேயே இருக்கும்டா ஹேமரு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் 2 தடவையும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் ஹேமரே எடுத்து வச்சிருந்தேன் 2 தடவையும் எல்லோ கலர் வீல்லனா நிறைய ஹேமர் இருக்கு ஆனால் கூட ஒரு ஜெஃப் இருக்கும் அவன் அடிக்கிறான் வாடா ஜெஃப் வாடா நீ யாரும் பார்த்துக்கலாம் வாடா அடிக்கவே முடியாது அவன் சாகவே மாட்டான் அப்படிலாம் இல்லை அடிக்கலாம் அஞ்சு பேர் உன் கண்ணை மங்களாக்கி விட்டேன் போட்டு அடிச்சிட்டேன் போடா ஜெஃப் மண்டையா என்னடா யாருக்கிட்ட தீனா கிட்டே வாடா ஜெஃப்டா ஜெஃப் என்ன எவன் முதல்ல சரி மாட்டிக்கிட்டா ஜெஃப் ஜிபிஎஸ் ட்ராக்கரா இது என்னதுடா இங்கடா நானு ஏமா இன்னொரு ஜெஃப் அரா போய் சத்துறாதரா ஜெஃப் அடே நானும் சாப்பிட்றேண்ணா ஜெஃப்டைய சாப்பிட்றா அவனே ஜெஃப் மண்டையா வாடா இந்த ஜெஃப் எந்த ஒரு லூட்டுமே கொடுக்கல சே சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம்டா சாக்லேட் சாப்பிட்டு ஹெல்த் ரீச் எனக்கு எங்கே இருக்கு நான் வரேன் பார்த்துட்டியா என்ன இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடு தெரில வா நான் அதுக்குள்ளே அந்த ஹேமர் எப்படியோ கண்டுபிடிக்கணும்டா நம்ம நைட் ஆகிறதுக்குள்ளே ஹேமர் கண்டுபிடிக்கணும் இல்லை அவ்வளோதாங்க மறுபடியும் வந்துடும் அது எங்கே இருக்கு எந்த வீடு தெரில எனக்கு அப்புறம் தெரியும் இப்போ எந்த வீட்டில் இருக்குங்க வெயிட் பண்ண நான் வரேன் சொல்கிறேன் வெயிட் பண்ணி இந்த வீடாடா நீ இருக்கிறது பாரு அதுதான் நினைக்கிறேன் டே அங்கே ஏதோ அங்கே ஒரு வீடு இருக்குடா யாரும் கட்டிலாம் வச்சுருக்காங்கண்ணா அந்த வீட்டில் அங்கே டே மணி 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 இருக்கு வெளியில வா வெளியே வந்துட்டேன் டே வெயிட் அங்கே இல்லை நான் வர இடமா நிறைய இடம் டே டே அங்கே போடுறான் எஸ் டே நம்மளுமே யாரோ பிளேயரா ஹேமரும் கிடச்சிருக்குது ஃபுல் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக இருக்குல்ல நான் அந்த பேர் அங்கே பேர் எவ்வளோ ஒரு மரமாக கட்டி வச்சுருக்காங்க பேர் நான் அந்த மாதிரி தான் கட்ட சொல்கிறேன் ஆனால் நம்மளுக்கு ஹேமரே கிடைக்க பண்ணி ஹேமர் கிடச்சா செத்துடுறோம் என்னடா பண்ணுறது சொன்ன ஷூட்டிங்கு ஐயோ டே வாடாடி தண்டிக்கு எங்கடா இருக்க டிப்பிடாடி தான் இருக்கேடா டே சரி நம்ம ஜெஃப்பை எதிர்த்து போராடுவோம் தண்டி போராடுவோம் இப்போ இருக்குல்ல டோரை க்ளோஸ் பண்ணி அட கண்ணாடி இருக்கா ஐயோ என்ன பண்ணுறது நம்ம சரி நம்ம எதுவுமே பரவாயில்ல இந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம இல்லையே வந்துருங்கடா அந்த கண்ணாடிலாம் இருக்குல்ல நம்மளோட இல்லை எனக்கு பயமா இருக்குடா எனக்கு பயமா இருக்குடா டேய் அங்க லைட் எரியுது வாடா டேய் இங்க யாரும் இருக்காங்கடா
நம்ம கூட நம்ம இது பிளேயர் இருக்காங்க. ஏய் வெயிட் பண்ணு. அடே நல்ல மனுஷா நானும் உள்ள வரேன்டா. ஜெஃப் ஐயோ டேய் நீ தான் அந்த பிளேயரடா. ஜெஃப் மண்டையா அட பாவி. நான் கூட இந்த பிளேயர் இருக்கான்னு நினைச்சா உள்ள இவங்க மூவ் படுத்திட்டு இருக்கான்டா பாவி பையன். என்ன குண்டு இந்த ஜெஃப் ஸ்டார்ட் அட்டாக். ஐயோ அவன் முன்னாடி அடிக்கிறான். ஜெஃப் வாங்கடா என்கிட்ட. ஐயோ அடுத்து எங்களை வருவோம். ஓடுறா தீனா செத்தே போயிட்டு. ஓடுறா நான் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்க போகிறேன். ஹோய் அவ்வளோதான். இங்கே எவனோ ஒருத்தர் ஏற்கனவே கட்டிலாம் வச்சுருக்கான்டா. ஏம்மா நான் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். என்னடா அது பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானா? அண்ணா என்ன டேய் இது நான் பண்ண இடமா? இது இல்லை நான் பண்ணல. எவ்வளோ பண்ணி வச்சுருக்கிறது பயங்கரமாக. நான் ஜெஃப் எடுத்து போராட போகிறேன். டே வாங்கடா பார்த்துக்கலாம் இன்னைக்கு. ஒரு டார்ச் லைட் ஆண்டு இன்னைக்கு முடிச்சு விட்றேன் எல்லாத்தையும். வாங்கடா ஜெஃப்ஸ் மண்டேனுங்களா. ஸோ இந்த கேம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் பேர் ஜெஃப்பு. பேரே ஜெஃப் தான். ஸோ அதனால் நீங்கள் இப்படி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கேம். நீங்கள் ஒரு 5-6 உங்களுக்கு ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒரு குரூப்பாக சேர்ந்து அடிக்கலாம். குரூப்பாக சேர்ந்து வீடு கட்டி அது நல்லாயிருக்கும். ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஹேமர் கிடச்சிருச்சு எனக்கு. நான் போய்ட்டு எதிர்த்து போடலான்னு இப்போதானே ஹேமர் கிடச்சிச்சு. டே கீழே தான் கிடக்க மாடலாம். டே இப்போ எப்போ நான் மறுபடியும் கண்டுபிடிச்சி போவேன். ஓ நோ நான் இப்போ தானே சொன்னேன் ஹேமர் கிடச்சி சொன்னேன். இந்த இடம் என்னடா புது இடம்? புடிஞ்சத்தில் நிறைய எல்லாத்தையும் எடுத்து இது என்ன இடம் எனக்கு தெரியும்டா. ஒரு பில்டிங்காக இருந்துச்சு அந்த இடம் தான் இது. இந்த இடத்துல போய் எவ்வளோ லூட்ஸ் இருக்குன்னு மெடிக்கிட்டு காசு நிறைய வேணும்டா நம்மளுக்கு. அதை வச்சு வாங்கலாம்டா. வேண்டுரு போடு எனக்கு வெளிச்சம் நினச்சிருச்சு. இந்த இடத்துல நிறைய லூட் இருக்கு பாருடா. அந்த வீட்டுக்கு மொட்டை மாடி இந்த மாதிரி இருக்காங்க. ஏறு எந்த வீட்டில் இருக்க நீ? மேலே ஏறனா எந்த வீட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லண்டா. முதல்ல அந்த இடத்துலயே இல்லைடா நீ போடு. நாஸ் தப்பாக நினைக்கிறேன். ஜெஃபே வேணாம் தப்பு பண்ணிருக்க. பட் அடி பட் ஒன் டேப் போடு. வாடா வாடா ஜெஃபே. வாடா ஜெஃபே வாடா. போடு கண்ணு உடைக்கிற. வாடா வாடா எங்கடா பார்க்குற? வாடா ஜெஃபே போட. ஜெஃப் முடியாது சாவு யாருக்கிட்ட வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல நிறைய லூட்ஸ்லாம் இருக்குடா. எல்லாத்தையும் ஆட்டே போட்டு கண்ணல் ஹேமர்ரா. நம்ம இந்த தடவை நம்ம பக்கமாக பண்ணிடலாம். எங்கே இருக்குன்னு சொல்லிடணும். அந்த எங்கே இருக்குன்னு தெரியுமாண்ணா? ஒரு டவர் இருக்கும்ல. டவருக்கு பக்கத்தில் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அது இல்லடா இங்கே தானே இப்போடா இந்த கதை மட்டும் தந்துடாது. இப்போ தானே டே 2 நம்ம போயிருக்கோம். அங்கே இல்லைடா. நான் பின்னாடி பேரு இன்னும் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் பேருண்ணா. ஜெஃப் இருக்கா இங்கே. அடிச்சிடலாமா அவனை? அடிச்சு நம்ம இந்த இடத்த நம்ம ஆக்குபை பண்ணிடலாமா? இந்த ஜெஃப் இருக்கிறன்னு நீ நம்ம இடம் வாடா. இந்த ஜெஃப் நான் முடிச்சு விட்றேன் ஃபஸ்ட்டு. உள்ள ஒரு ஜெஃப் இந்த வீட்டுக்குள்ளேயா? நீ வீட்டில் போட்டு உனக்கிட்டே இருக்கா இது? இந்த அடிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தோம். நீங்கள் ஒரு வேட்டை தான்டா அடிக்கிறோம்மா. சரி நான் என்ன நீ போய் உள்ளே இந்த ஜெஃப் அடிச்சிட்டு அதுக்குள்ளே ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஓடா இல்லை எவ்வளோ ஒரு மாவீரன். நம்ம முதல்ல அடுத்த நைட் ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு வீடை கட்டணும்டா. எனக்கு ஒரு வீடு கட்ட தெரில. ஓகே எனக்கு எப்படி கட்டணும் முதல்ல? ஃபோனில் கட்ட முடியாதோ? நான் மொபைலில் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். என்னடா கட்ட முடியல வீடை? நோ அங்கே ஒரு ஜெஃப் இருக்கான். நீ ஏன் உன்னை தேடி தான் வரான். உன் நண்பன் தான்டா. உன்னை தேடி தான் வந்துட்டு இருக்கான். நீ போய் அடி நண்பனாடா. ஏன்டா கட்ட முடியல? இப்போ தானே கட்டவே முடியுதுனால போட்டு சும்மா நான் போயிட்டு கட்டி வீடு கட்ட சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேண்ணா?
வெயிட் பண்ணு வேறு ஏதாவது ஜெஃப் கண்டா வெயிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த இதை முடிச்சு விட்ருவோம் நம்ம. இது கொஞ்சம் கஷ்டமான கேம்னா வீடு கட்டவே முடியலடா. அப்போ எப்படி வீட்டில் கட்டணும்? இப்போ ஏதாவது நான் சும்மா கிறுக்கி விட்ருக்கேன், அதுவே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஓ இப்படி பண்ணணுமா? இப்படி இப்படி என்னடா இன்னும் வரல டே. நைட் ஆயிரும்டா என்ன பண்ணா டேய் பண்ண புஷன்டா போட்டு இங்கே போயிரு. நான் போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ப்ரொடெக்ஷன் போட்டு விடலாம், நீ வரவே முடியாதுல்ல. அப்புறம் ஒருவேளை அதெல்லாம் உடைக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். மரத்தை அப்புறம் அதுவும் உடைக்க முடியும். ஆமாம் நம்மளே அடிச்சிடலாம்டா, அது ஈஸியாக தான் இருக்குது. அது வந்து நம்ம அப்படியே நம்ம ஒருக்கா அடிச்சோன்னா மேலே போயிட்டு வருது. ஒரு 2 தடவை கிட்ட அடிச்சோம் வச்சுக்கோ, ஒருக்கா மேலே போயிட்டு வருது. அந்த கேம்ல நமக்கு ஹெல்த்லாம் ஏற்றுவேன். நான் மேலே போயிட்டு கீழே வரும்போது ஒரு ஜம்ப் பண்ணி அடி, அவ்வளோதான். போட்டு தண்ணிக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணியாச்சு. இது தண்ணி உடைக்காதடா. நம்மளால உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வெளியே போய் எப்படி வெளியே போவேன்? நான் எல்லாத்தையும் மூட போறேன். டோர்லாம் சாத்துருண்டா, நம்ம எல்லாம் வந்துருண்டா அந்த டோர் வழியா. அந்த டோர் அப்படி சாத்தக்கூடாது, இந்த மாதிரி மரப்பலகையால் அடைக்கணும். ஏய் நீ லைட் அடிச்சிட்டு இருக்க, நான் லைட் அடிச்சிட்டு இருக்கேன்டா. போடு பக்கா. ஏய் நம்மகிட்ட லேண்டன் இருக்குடா, இந்த இடத்துல எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். எங்கடா அங்கே வைக்க சொன்னேன், எங்கேயோ போயிது. இந்த இங்கெல்லாம் ஆஃப்லாம் க்ளோஸ் பண்ணிடு. எதுக்கோ இங்க பா சீ என்ன எடுத்து கீழே போட்டுட்டு இருக்கான் இவன். சீ எடுக்கவே சூடு. இந்த லைட்டே போதும் நம்மளுக்கு. நீ இங்கே வா, என்கிட்ட வா, இந்த ரூமுக்குள்ளே வா, இந்த இடத்துல வா. இந்த மொத்த கண்ணாடி எல்லாம் இருக்கு. வெயிட் பண்ணுற அதெல்லாம் இப்போ தான் மூட போகிறேண்ணா. இந்த கண்ணாடி ஒரே ஒரு கண்ணாடி ஒரு டோரை மூட முடியலடா. ச்சே அப்படிதான். டே சன்னை செட்டிங்டா வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜன்னலை உடச்சு நிறைய வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஜன்னலுக்கு தான் நிறைய போகும்டா. சன்னை செட்டிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா டேய் நீ தள்ளுற என்னால் வைக்க முடியல. பின்னாடி கண்ணாடி இருக்கா? அவ்வளோ ஓகே. உடைக்க முடியாதுமே நம்ம பண்ணுறோம்டா இன்னைக்கு. போட்டு நீ இன்னி எப்படி உடைக்கும் நானும் பார்த்துறேன்டா. இது லைட்டுக்கு நம்மளுக்கு லேண்டன் இருக்கு, ஹெல்த்துக்கு மெடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் பக்கா. போட்டு இன்னும் நம்மளால எதுவுமே வர முடியாது. எப்பட்றா நீ நம்ம தானே அறக்கேன். ஜிபிஎஸ்ஸா இது எனக்கே வேணாம் போட, நீயே வச்சுக்கோந்தா. நான் எப்படி உங்களோட ஹைட்டாக இருக்கேன். நம்ம எப்படியா ஒரு நைட்டு நம்ம எப்படியா ஒரு நைட் சர்வே பண்ணிடணும்டா. சர்வே பண்ண ஜாலியாக இருக்கும்டா. ஏதோ உடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரன் எங்கே ஓடணும்? ரன் உடைக்கணும்டா. ரெடியா இரு. அங்கே உள்ள போகாத. இல்லை நீ ஏன்டா கதவை ஓப்பன் பண்ண? செவத்தையும் குடிச்சு வந்துருச்சுங்கடா. டே எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் மொத்த பில்டிங்கையும் பண்ணி வச்சிருப்பேன்டா. அடச்சே இப்போ நம்மளால வெறும் 2 days சர்வைவே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் பிக் பாய். ஸோ நம்ம இதோட இருந்துச்சு. நான் பாருங்க வீடியோ முடிச்சுக்கலானே சொல்லாமல் ஒன்ஸ் அகேன் போயிட்டேன். ஸோ நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்ட் 2 நம்மளால் எவ்வளோ டேஸ் வந்து நம்மளால் இருக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் பிக் பாய் டு ஆல் ஆஃப் யூ guys. Bye.